அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த எண்களும் அதற்கான ரகசியங்களும் அந்த வரிசையில் பார்த்துட்ருக்கோம். அதில் திருக்குறளில் அகரம் முதலுக்கும், அதாவது அகரம் முதலிலும் உலகு கடைசியிலும் வருகிறது. அதாவது அகரம் உகரம் என்பது நாத விந்துவை குறிக்கும். நாதமும் விந்துவும் சேராவிட்டால் உலகில் உற்பத்தியே இல்லை. ஆகவே நாதமும் விந்துவுமே 8ம் 2ம் என ஆயிற்று. மர்ம எண் எழுத்தையும் திருவைந்த எழுத்தையும் ஒப்பிட ரு என்பது சிகாரமாகும், ஏ என்பது வகாரமாகும். இங்கே ஊரறி 5, அதாவது 5 என்பது ரு, உணர்ந்தளி என்பது 7, அதாவது ஏ என்று சொன்ன திருமூலர் திருவாக்கையும் சிந்தனையில் கொள்ள வேண்டும். உ என்பது ரு = சி, ஏ = வா என்பதால் சி வா என்ற சொல்லாகிய கா = ஆ என்ற ஒன்றவனாகிய எண்குணத்தான் தாளை வணங்குவோம் என்றும் உணர்த்துவதாக தோன்றுகிறது. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்பது தமிழ் மறையின் திருக்குறளில் வள்ளுவர் கூறும் திருவாக்காகும். வேதங்கள் ஆகமங்கள் பற்றி ஆராய்ச்சியில் மேற்கண்ட விளக்கங்கள் ஒத்திருப்பது ஆராய்ந்தால் புலனாகும். சிவமந்திரங்களுக்குள்ளேயே முக்கியமானது பிரகஸ்த மந்திரம். அதாவது பிரகஸ்தம், அதாவது நாத மயமானது. நாதம் என்பது 9 கண்டம் 50 பீஜம் கொண்டது. அதாவது 50 பீஜம் என்பது திருமூலர் திருமந்திர ஸ்தூல பஞ்சாட்சரத்தில் 50 எழுத்தே 5 எழுத்தாமே என்று கூறுகிறார். இந்த சிந்தனையில் கொண்டால் 9 5 மகிமை தானாக விளங்கும். 9க்கு 5 மையம் ஆகிறது என முன்பு பார்த்தோம். ஆகர்ஷண சக்தியால் தான் ஒரு கிரகத்துடன் மற்றொரு கிரகம் மோதிக்கொள்ளாமல் இருக்கிறது. அதனாலே இந்த உலகம் நிலை பெறுகிறது என்று விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் வெளியிட்டார். சிவசிவ என்றென தீவினை மாளும் என்ற உண்மை மெய்ஞானி திருமூலர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே சிவசிவ என்ற சொல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தன்மையுள்ளது. இதனை மேலே விளக்கி காட்டியிருக்கும் நிலையிலிருந்து அறியலாம். சிவசிவ என்ற சொல்லையே ஆன்மீக ஞானிகள் பின்பற்றியிருக்கிறார்கள். இதிலிருந்து விஞ்ஞானியும் ஆகர்ஷண சக்தியால், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒத்திருக்கும் உண்மை அறிய முடிகிறது. ஆ இ உ ஏ என்ற 4 எழுத்துக்களிலும் குரில் எனப்படும் ஆண் எழுத்து என்று சொல்லலாம். அதன்படி ஐ என்பது 5வது எழுத்து. ஆ இ உ ஏ என்ற 4 நெடில், அதாவது பெண் எழுத்து என்றும் சொல்லலாம். இதன்படி ஐ என்பதும் 5வது எழுத்து என ஆகிறது. தமிழ் வரிசைப்படி, அதாவது க உ ஞ ச ரு ச ஏ ஆ ஷ வரையிலுள்ள இலக்கியத்தில் ரு மையமானது 5ஆம் எழுத்தாகிறது. இதனை இன்னும் சற்று ஆராய்ந்து தெளிவாக மந்திரத்தில் உள்ள தந்திரம் ஆகும். அதனால் 9 என்பதை உயிரின் ஆதாரமாக கொண்டோம். உயிரின் ஆதாரம் என்றால் காற்றில் ஜாபகம் தானாகவே வந்துவிடும். அதாவது ஒத்தவின்பது வாயுவும் எத்தன வெத்தவின் வெண்பதின் மிக்க தனஞ்சயன் ஒத்தவின்பதில் 3க்கு விரித்திட ஒத்த உடலு மூயிருந்தர்த்தெப் என்று திருமூலர் கூறுகிறார். அதுபோல அக்காற்றில் 9 விதமான வாயுக்கள் அடங்கியிருக்கின்றன. வெவ்வேறு நவீன விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். காற்று சுவாச முறையில் பூரண கும்பகம் ரேசகம் என்றும் யோக நூல்கள் மறைநூல்கள் கூறுகின்றன. அதன்படி சூத்திரமாக 9 வாய்ப்பாட்டை உதாரணமாக வைத்து நாம் கொள்ளலாம். 9 வாய்ப்பாடு சூத்திரம் நான் உங்களுக்கு நான் அட்டவணையில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பிக்சராகவே நான் உங்களுக்கு போட்டு வர்றேன். சரிங்களா? மேலே கண்ட அட்டவணைப்படி பூரகம் உள்ளுக்கு இழுக்கும் காற்று படிப்படியாக உயர்ந்து கொண்டே போய் கும்பக ஸ்தானத்தில் 9 என்ற எண்ணிக்கையை காட்டுகிறது. கும்பகத்தில் இருந்து ரேசகம் நடை ரேசகமாக வெளிவிடும் காற்று படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்து 8 வரை 8 என்ற எண்ணை காட்டுகிறது. பூரணத்தில் இருந்து கும்பகம் வரை 9 என்ற எண்ணும் ரேகத்தில் 8 வரை அடங்கியிருக்கிறது. இவற்றின் வித்தியாசம் 1 என்பதை அறியலாம் நாம். ஆதலால் சுவாசம் நடைபெறும் ஒவ்வொரு தடவையும் 1/9, அதாவது 1/9, அதாவது
9இல் ஒரு பங்கு காற்று உள்ளே ஐக்கியமாகி ஜீவசக்தியை கொடுக்கிறது என்பதை விளக்கி காட்டும் அட்டவணை வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இந்த காற்று சூத்திரம் 9ஆம் வாய்ப்பாட்டில் உள்ள அட்டவணையில் ய, அ, உ, ய, ஏ, ஞ, ய, ச, நு, ய, ரு, ய, நு, ச, ய, ஞ, ஏ, ஞ, உ, ஆ, ய, க என்ற 8 எண்களும் 10 ஸ்தான மதிப்பில் உயர்ந்திருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த 10ஐ அந்த எண்களின் உயிர் நாடி என்றே சொல்லலாம். அந்த 10ஐ ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அன்னையும் கருவுற்ற 10ஆம் மாதம் தான் குழந்தை பெற்றெடுக்கிறாள். பஞ்சாட்சர மந்திரம் என்பது 5 எழுத்து மந்திரத்தை சர்க்குரு வாயிலாக தசை தீட்சை அதாவது 10 பெற்று தியானித்தால் ஜீவன் முக்தி அடையலாம் என்று மறைநூல்கள் கூறுகின்றன. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்கின்ற சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன. அதனால் காற்று மண்டலம் அடங்கியிருக்கும் அண்டத்துக்கு திசை 10, அதனால் பிண்டத்துக்கும் திசை 10. மேலே கண்ட விளக்கங்கள் சற்று கவனித்தால் 10இன் மகிமை தானாக விளங்கும். ஆகவே பூரண ரேசக கும்பக காற்று சூத்திரங்களாக கருதி போடப்பட்ட 9ஆம் வாய்ப்பாடாக அட்டவணை பார்த்தால் காற்றுடன் இறைவன் கலந்தே வருகிறான், கலந்தே இயக்கி வருகிறான் என்பது தெளிவாக விளங்கும். 10 திசையும் இருப்பிடமாக கொண்ட இறைவனிடத்திலிருந்து காற்று அடிக்கப்படுகிறது என்பதை 8 திசையும் அடிக்கின்ற காற்றவன் என்று திருமூலர் கூறுகிறார். 8ம் 2ம் அறியாதவர்கள் விஷ்ணுவென்று சிவன் என்றும் விளம்புகிறார்கள். இதனை ஆதிசங்கரர் காற்றிலே இறைவன் இருக்கிறான் என்று உணர்த்தும் பொருட்டு கூறினார்களே என்று எண்ணத் தோன்றுகிறது. முன்னமே 9க்கு மையமாக உள்ளது 5 என கண்டோம். க, உ, ரு, ஏ, ஆ என்ற மர்ம எண் எழுத்துக்களில் ரு 5க்கும் மேலாக, க, உ ஒன்றாக, 2க்கு பின்னால் ஏ, ஆ 7ம் 8ம் இருக்கிறது. அதனை கீழே பார்க்கலாம். நான் உங்களுக்கு நான் இதே பிக்சர்லே போட்டு வரேன். இதனை கூட்டி பார்த்தால் 9 என்ற எண்ணை கிடைக்கிறது என்பது தெளிவாக தெரியும். 1 + 8 = 9, 4 + 5 = 9, 6 + 3 = 9, 7 + 2 = 9. மேற்கண்டபடி 9, 18, 45, 63, 72 என்ற எண்கள் வரிசைப்படி பார்த்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்ற எண்கள் தான் கிடைக்கிறது. க, உ, ரு, ஏ, ஆ என்ற மர்ம எண் எழுத்துக்களும் ஒப்பாக பஞ்சாட்சரத்தை கொண்ட மகிமையால் இந்த உண்மை புலனாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பலவாய் விரிந்து நின்ற ஒன்றவன் என்ற உண்மையை விளங்கும் சூத்திரமாக அமைந்துள்ளது. மீண்டும் இதை நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.